ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் கையை தொட்ட உன் வாழ்க்கையில எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன். இப்பொழுது நீ போராடும் விஷயம் கூட ஒரு அதிசயத்தில் முடிந்துவிடும் என் செல்லமே. இங்கு வாழக்கூடிய பல பேரின் அதிகபட்ச ஆசையே அவங்க மனசு கவலையிலேயோ வருத்தத்திலேயோ இருக்கும்போது அவர்களுக்குன்னு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசுறதுக்கு ஒரு நல்ல துணை இருக்கணுங்கிறது தான். உனக்கான உற்ற துணையாக மட்டுமல்லாமல் உனக்கான எல்லா நல்லதுகளையும் செய்யக்கூடிய இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நிச்சயமாக எல்லா துன்பமும் துயரமும் உன்னை கடந்து போகத்தான் போகுது. ஆனா எல்லாமே நாளடைவில் உனக்கு பழகியும் போய்விடும். இனிமே நீ எதை நினைச்சும் பயப்படவோ கவலைப்படவோ வருத்தமடையவோ கூட அவசியம் இருக்காது. நீ வாழும் வரைக்கும் யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் நியாயமாக பொறுமையாக நிதானமாக வாழக்கூடிய ஆளாக இரு. ஒன்று விட்டு கொடுத்துப்போ, அப்படி இல்லைனா அவர்களை விட்டுட்டு விலகிப்போ. உன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையாவது மகிழ்ச்சியும் நிம்மதியுமாக இருக்கும் அல்லவா? உன்னை யார் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு மனசுல வச்சிருக்காங்கன்னு தெரியாமலேயே சில பேரிடம் நெருங்கி பழக முயற்சிக்கிறாய். முதல்ல அடுத்தவங்க கிட்ட அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் உரிமையும் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவங்க உனக்கு எந்த இடத்தை கொடுத்து வச்சிருக்காங்க, அவங்க மனசுல உனக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, பழகு. சாட்சிகள் வச்சுக்கிட்டு தான் உன்னுடைய அன்பை அடுத்தவர்களுக்கு நிரூபிக்கணும், உன்னுடைய பாசத்தை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்காத. அப்படி மனசாட்சி இல்லாத மனிதர்களிடம் பழகுவதை விட அவர்களை விட்டு விலகி போகணும். ஏன்னா உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நீ நடந்து கொள்ளும் விதத்தை வைத்துதான் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை நீ நிரூபிக்கணும்னு அவசரப்படாத. நீ தனித்து நிற்போமே, எல்லார்கிட்டையும் இப்படி விலகிட்டோம்னா நம்ம தனியா தவிக்கணுமேனு கவலைப்படாத. 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் தனிமை உனக்கு பரிசாக கொடுக்கும். எப்போவுமே தனிமையில் இருக்கும்போதுதான் அது உனக்கு பல விஷயங்களை உணர்த்தும். கிடைக்கும்போது தொலைகிற எல்லாமே நீ தேடும்போது உனக்கு கிடைப்பதில்லை. அதனால தான் எது எப்போ கிடைச்சாலும் அதை கவனமாக பார்த்துக்கோ. இழந்து விட்டால் மீண்டும் அது உனக்கு கிடைக்க கஷ்டமாயிரும்னு சொல்கிறேன். நீ சொல்ல போகும் வார்த்தை ஒவ்வொன்றும், நீ பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் மௌனத்தை விட சிறந்தது என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ உன் மனசளவுல திடமாக இருக்கும் வரையிலும், எந்த பயமும் கவலையும் இல்லாமல் இருக்கும் வரையிலும் வாயை திறக்காதே என் செல்லமே. நீ பேசும்போது உன் வார்த்தைகள்லையும் சரி உன் முகத்திலையும் பயமே இருக்கக்கூடாது. அப்படி பயம் இருக்குதுன்னா அந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளையும் பேசாதே. எப்பவுமே உன் முகத்தில் ஒரு சிறு புன்னகை இருக்கட்டும். மனசுல நிறைய வழிகளை மறைச்சு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் யாருக்கும் காட்டாமல் திறமையாக மறைத்து கொண்டு சிரிச்ச முகத்தோடு பேசுகிற உன்னை பற்றியும் உன்னுடைய மனசை பற்றியும் உன்னுடைய எண்ணத்தை பற்றியும் இந்த சாயப்பா எனக்கு தெரியும். நீ அமைதியாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் எந்த இடத்தில் பேசணுமோ அங்கு பேசிவிடு என் செல்லமே. பேச வேண்டிய இடத்துல பேசாம இருந்தீனா அப்புறம் அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக மாறிவிடும். உன்னை யாராவது புகழ்ந்தால் அதிகமாக மயங்கி போய்விடாதே. அதே நேரத்தில் உன்னை யாராவது இகழ்ந்து பேசினாலும் அதற்காக தளர்ந்தோ சோர்ந்தோ போய்விடாதே என் செல்லமே. ரொம்ப பாராட்டுறாங்கன்னு மயங்கினாலும், என்னடா இது நம்மளை திட்டுறாங்களேன்னு சோர்ந்து போனாலும் இந்த இரண்டுமே உன்னை வெற்றியை நோக்கி நகர விடாமல் கீழே மண்ணில் தள்ளிவிடும். நீதான் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் பாராட்டு தூற்றுன்னு எதை கேட்டாலும் எதை பெற்றாலும் அமைதியாக நிதானமாக கையாள வேண்டும். உன்னை முதல்ல நீதான் தாங்கி பிடிக்கணும். நீ தோற்று போகும்போது தாங்கி பிடிக்க யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. கீழே விழ நேர்ந்தாலும் யாராவது உன்னை தள்ளி விட்டாலுமே கூட நீதான் சமாளித்து தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என் செல்லமே. எப்பவுமே உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா நான் இருக்கேன்னு நீ தைரியமாக இரு. இந்த உலகில் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான முதல் ஆறுதலாக நீ மட்டும்தான் இருப்பாய். உன்னுடைய கஷ்ட காலத்துல உன்னை கைவிட்டவர்களுக்கு நீ நன்றி சொல். அவர்கள் கைவிட்டதால் தானே இப்போது நீயே உன்னை அடையாளம் கண்டு கொண்டு உன் தைரியத்தையும் பலத்தையும் அதிகப்படுத்தி விட்டாய். இனி நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். உன்னுடைய எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து
உன் வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த சாயப்பா நான் நிகழ்த்த போறேன்.